பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நாங்களே எப்படா வீட்டுக்கு போவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓ அப்படியா, ஓகே ஓகேடி. அம்மா ஸ்னேகா எங்க? அவ தூங்க போயிட்டாளா? குழந்தை கூட பேசலாம்னு வந்தனே. தாராளமா போய் பேசு, குழந்தை காதுலயே பேசு. குழந்தை காதுல எப்படி பேச முடியும் என்னால? அவ தூங்கிருப்பா, குழந்தை வயித்துக்குள்ள முடிச்சதா இருக்கும். நீ போய் பேசு. அம்மா இவங்க ரெண்டு பேத்துக்கு நேரம் தூங்கி இருக்கணுமே. மணி 11 ஆயிடுச்சுன்னு முடிச்சிருக்காங்க. என்ன பண்றது? குழந்தை அழுந்துட்டு இப்பதான் தூங்குச்சா, அதான் இதுங்களுக்கு தூக்கம் வரல. ஓஹோ ஓ, நாங்க வரதுக்காக தான் வருகை காத்து முடிச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். நீ வேற இந்த 1 வீக்கா நைட்டு தூங்குறதே இல்ல. ஏண்டி நாங்க இல்லைங்கிறதோ தூங்கலையா? சே குழந்தை அழுகுதா அதனால தூங்குறது இல்லடி. குழந்தை அழுந்து தூங்காது எப்படி? குழந்தை அழுந்துட்டு இருக்கும்போது தூங்கும். லூசு, அவ அழுகுறனால இதுங்க ரெண்டு தூங்க மாட்டேங்குதுங்க. நைட்டெல்லாம் முழிச்சிருந்து காவல்காக வேண்டியதா இருக்கு. நீ வேற இப்படியேதான் நைட்டெல்லாம் சிவராத்திரி மாதிரி போய்கிட்டு இருக்கு. நைட்டெல்லாம் முழிச்சிருக்கோம், பகலும் தூங்குறோம். இவங்க தான் பகல்ல தூங்க மாட்டாங்க, நைட்டு நல்லா தூங்குவாங்களே. ஸ்பெஷலா ஒருத்தவங்க வந்தப்போ இவங்க எப்படி தூங்குவாங்க? அதுலயும் என் பையனா இருக்கால, அவன் ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ, உன் பையன் அப்பையில இருந்து ரொம்ப ஓவரா தான் பண்ணுவான். அம்மா அப்புறம் யார் தான் சமைக்கிறது? நான் அண்ணன் சமைப்போம். அப்படி இல்லைன்னா நான் சமைப்பேன், இல்லைன்னா அண்ணன் மட்டும் சனியா சமைப்பாங்க. யாரு வேணாலும் சமைக்கிறது. ஒரு வாரம் தான் எங்களோட இதே நினைப்பேலாம் நீங்க இருந்திருப்பீங்களே. ஏண்டி நீ வேற உங்க நினைப்பு தான் ஃபுல்லா குழந்தைங்களை நினைச்சேதான் இருந்தோம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஸ்னேகாவை நினைச்சு வேற. அவளுக்கு குழந்தை பிறக்கிறப்போ கூட இருக்கணும். ஐயோ பாவம். ஏன் இல்ல நீ மேல கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆமா, நானும் இப்படி எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? குழந்தைய ஜீவா மாமா தூக்குறதை விட நாங்க தான் ஃபர்ஸ்ட் தூக்கணும்னு இருக்கோம். ஐயோ பாவம், அது நடக்காது. அது எப்படி நடக்காது? அதெல்லாம் நடக்கும். அண்ணன் எங்களுக்கு விட்டு கொடுத்துருவா. நீ வேற அமைதியா இரு. குழந்தைய தூக்கறதுல தூக்கிக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் தூக்க முடியாதுப்பா. வந்ததுல இருந்து நீ எங்க ரெண்டு பேத்தையும் கலாச்சிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது. நீ எந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் தூக்குறது டாக்டர் தான் இருப்பாங்க. அந்த வகையில சொன்னேன். அமைதியாவே இருக்க மாட்டல. அட அமைதியா இருங்க அன்பு. ஒருவர் விட்டுட்டு பறந்து போயிட்டாங்களே. இருக்கு வெச்சு செய்யறனால என் பாரு. நீ வேற, நாங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைய தூக்க போறோம். நீ அமைதியா இரு. பண்ணிக்கோ. ஒருத்தங்க போன் அடிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க பேச விடணும். அந்த சைடு மட்டும் பேசினா போதும்னா நினைக்க கூடாதுடி. நாங்க என்னடி பண்றது? ஸ்பீக்கர்ல போட்டு நான் குருவெல்லாம் பேசிட்டு இருக்கோம். உடனே அம்மா இடி இடிக்குது, போனை கட் பண்ணாதான் சொல்லிட்டேன். கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இடி அந்த ரூமை தாண்டி அந்த இது கவரை தாண்டி உங்க போன்ல விழுக போதா? அது உனக்கு தெரியுது, நம்மள பெத்தவங்களுக்கு தெரியலையே. நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, நாங்க என்னமோ கட் பண்ண மாதிரி பேசுற பத்தியா? நாங்க இல்ல, அவ ஏதோ சொல்ல வரா, பேசட்டும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள புடிங்கி கட் பண்ணிட்டாங்க. அடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா மழை ஓவர் ஆக ஆரம்பிச்சோடனே டவரும் கிடைக்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? கோவிலா போயிட்டு பண்ணுங்க. நீங்க என்ன 3 நாள் ஆகும்னு சொன்னீங்க. நீ எல்லாம் தப்பிச்சுட்டடி. அந்த வேண்டியதல் இருக்கு, இந்த வேண்டியதல் இருக்கு. நீங்க தான் பண்ணணும், நாங்க தான் பண்ணணும். நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியுமா? இவங்களே சொல்லிருப்பாரு, போதுமா உங்க வேண்டுதல்ங்கிற மாதிரி. ஆனா இவங்க இருக்காங்களே நல்லபடியா குழந்தை பொறுத்து அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவங்களும் நல்லாதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க தான் அதையும் இதையும் மாலை கீழே எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோம். அவங்க வேண்டதெல்லாம் வேண்டிட்டு மித்த எல்லாத்தையும் எங்களை செய்ய வச்சுட்டாங்க தெரியுமா? நல்லா கஷ்டப்படுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. புண்ணியமாவது ஏதாவது கிடைக்கும்ல. ஆமாண்டி, உன்னையே கூட்டிட்டு போறேன், என்ன பாத்துட்டே இரு. அதான் என் செல்ல பையனும் பொண்ணு இருக்காங்க. இவங்க இருக்க வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன்ப்பா. பார்க்கலாம். அடுத்து வேற ஸ்னேகாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதா? நீ லூசு, குழந்தை பிறந்துருச்சுன்னா வேண்டுதல் வச்சிருக்காங்க நல்லபடியா. நீ வேற. ஆமாமா, நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னா தானே. இருந்தாலும் ரொம்ப ஓட்டுறமா. சரி குட்டி, நான் ரொம்ப ஓட்டுறேனா? அப்படியே இல்ல தானடா. அப்படியே கேட்டா மட்டும் உன் பையன் சொல்லிடுவான். அதனால நீ உன் பையன் கிட்டே கேளுப்போ. சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். வரதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும். அப்படி இப்படி நீங்க ஒன்னூரடி மழை கொஞ்சமா ஸ்டாப் ஆச்சு. நாங்க என்ன சொன்னோம், இப்பவே கிளம்பிடலாம்னு சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்பெல்லாம் வேணாம், மழை திடீர்னு பாதி நேரத்துல வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்புறம் எப்படி ஒத்துக்க வச்சு வர வச்சுங்க? அதுதான் பெரிய டாஸ்கே நாங்க போட்டோம். நம்மளாம் வீட்டுலயே இங்கே இருந்தோம்னா எங்களுக்கு காய்ச்சல் வந்துரும், என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சௌமியா பாவம் உள்ள குழந்தைங்களை வச்சு தனியா இருப்பா, ஸ்னேகா வேற இருக்கா. நானும் தனியாலாம் இல்லையே, அன்பு இருக்கான், ஜீவானா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க, ஸ்னேகாவோட குழந்தை இருக்கு, என் குழந்தை இருக்கு. எல்லாரும் இருக்கும்போது என்னடி கவலை? இத பார்த்தா தனியா இருக்க மாதிரி இருக்கா?
அமைதியா இருடி, இதை வச்சுதான் நாங்க இப்ப கிளம்பியே வந்தோம். நேஹாவுக்கு எப்போ வழி வரும்னு தெரியல, பாவம் அவங்க தனியா இருக்காங்க, பெரியவங்க கூட இருக்கணும்ல சொல்லி அப்படின்னு வர வச்சிட்டோம். அங்க இருந்து கிளம்ப வைக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். இந்த பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னதான் இருக்குன்னு தெரியல, அந்த கோவில்லயே சந்தோஷமா இருக்காங்க. என்னால முடியல தெரியுமா. ஸ்னேகா இங்க உள்ளாரியா இருக்கா, நாங்க 2 பேரும் அவளை போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ அவ இங்க இல்ல, அவ பாட்டி வீட்ல இருக்கா. பாட்டி வீட்லயா? ஆமாண்டி, அங்கதான் யாருமே இல்லையே. எப்படி அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க? ஆமா இங்க வராம அங்கதான் போவாங்க. அதுதான் ஸ்னேகா அங்க போய் சர்ப்ரைஸா இருக்கா. தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன நீ? ஆமாண்டி அங்க போய் தூங்கிட்டு இருக்கா. எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முதல்ல இங்க வர மாட்டாங்க, அங்க போயிட்டு பாட்டி தாத்தாவை விட்டுட்டு தான் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுதான் டைரக்டா ஸ்னேகா குழந்தைய தூக்கிட்டு அங்க போயிட்டா. ஓ அப்படியாடி, சரிடி. ஸ்னேகாவும் குழந்தைய அங்கதான் இருக்காங்களா? ஆமா மதோ, கூப்பிட்டாலே வந்துருவாங்க. ஆமா உங்களுக்கு ஒண்ணு தெரியாதே, கோவிலுக்கு போயிருந்தோம்ல. இல்லையே, கோவிலுக்கு போனது தெரியுமே. இந்த மாதிரி பேசாதடி, சொல்ல வரோல அதை கேளு. ஆமாண்டி, தயவு செஞ்சு நாங்க சொல்றத காது கொடுத்து கேளு. நீங்க இப்படிதானே அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது பேசுனீங்க, அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம். ஐயோ நீங்க 2 பேரும் பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? வந்ததுல இருந்து எங்களை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கா. அம்மா நீயும் சரி, ஆனா நீயும் சரி நின்னுக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும். உண்மை மட்டும் தெரிஞ்சா இன்னமும் ஓட்ட ஆரம்பிச்சிருவா. நீங்க கவனிங்க இவ பேசுறத. நானும் என்ன பேசுறான்னு பாக்குறேன் மாமா. சரி சொல்லு, கோவிலுக்கு போயிருந்தீங்க, என்னாச்சு? ஆயிஷுக்கு ஏதாவது கல்யாணம் பேசிட்டாங்களா? ஆச்சா அப்படியெல்லாம் எதுவும் பேசலடி. ஆசைதான், ஆசை எனக்கு இல்ல, உனக்கு வந்துரும்ல அதுக்காக சொன்ன, அவ்வளவுதான். மரியாதையா கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடனா நாங்களும் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். அங்க போவேன் அங்க போவேன், அங்க சீரியஸா உங்கள பேசிட்டு இருப்பாங்க, அதனால எங்ககிட்டயே பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ ஏதோ சொல்ல வந்தியடி, ஏதாவது சொல்லுடி. அதுவா நாங்க கோவிலுக்கு போயிருந்தோம்ல, இந்த பாரு இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டதுன்னா செம கோவமாயிடும் எனக்கு. சரிடி, கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? உன் செல்ல பையனுக்கும் உன் செல்ல பொண்ணுக்கும் பேர் சூட்டு விழா தானே. இனி இரேண்டி அவ சொல்லி முடிக்கட்டும், அவ சொல்லறதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்டனா? அப்புறம் நாங்க எப்படி சொல்லுவோம்? சர்ப்ரைஸா இருக்கட்டும் தானே நாங்க அமைதியா இருந்தோம். நல்ல சர்ப்ரைஸ், உன் செல்ல பையனுக்கும் செல்ல பொண்ணுனாலே பேர் சூட்டு விழா தான் வைக்கலாம், அப்படியே அதுதான் வைப்பீங்க. அதுதாண்டி, கோவிலுக்கு போயிருந்தோமா, அங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அங்க போனோடனே ஒரு 2-3 நாள் பேர் சூட்டு விழா வச்சிடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கோமா, இன்னும் 2-3 நாள் அவங்க 2 பேத்துக்கும் பேர் வரப்போகுது. ஆமா 3 பேத்துக்கு வர யோசிக்கணும்ல. 3 பேத்துக்கா? 2 பேத்துக்கு போதுமே ஸ்னேகாவோட குழந்தைக்கு. ஆமால, இப்பவே யோசிச்சு வச்சுட்டா நல்லது இல்ல. யோசிச்சுக்கலாம் விடு. யோசிக்கிறதானே, அது கொஞ்சம் பொறுமையாவே யோசி. இன்னும் 3 நாள் டைம் இருக்கு, யோசிச்சிடலாம். செல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் பேர் சூட்டு விழா வைக்க போறோம். நாங்க செம்ம ஹாப்பியா இருக்கோம் தெரியுமா? நாங்க ஹாப்பியா இருக்கோமோ இல்லையோ, நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்க போலயே. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுல, அப்போ சந்தோஷமா இருப்போம்ல. ஆமாமா, சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க. அம்மா ஷாயு ஹரியுமே போயிட்டாங்களா? ஆமா அவங்க 2 பேருமே அங்க போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் ஓடி வந்தோம். யார பாக்குறதுக்கு? குழந்தைகளை பாக்கடி. அப்ப கூட எங்களை பார்க்க வரல. அங்க போயிருந்தா கூட என்கிட்ட இருந்த கலாயெல்லாம் வாங்கியிருக்க மாட்டே போல. அதெல்லாம் திரும்பி வரும்போது நீ கலாய்க்க செஞ்சிருப்ப. இங்க 2 செலங்களையும் பார்க்க நாங்க வராம இருப்போமா? சரிடி, அப்ப வந்ததுல இந்த நின்னுட்டு இருக்க தூக்கலாம்ல. ஆமாமா தூக்குறாங்க. ஏண்டி நீ வேற தூங்க போற குழந்தைங்களை எப்படி தூக்குறது? அப்புறம் அழுந்து தூங்காம போயிட்டா? ஆமாமா அழுந்தாலும் அழுந்துருவாங்க. அதான் பொறுமையா காலையில தூக்கிக்கலான் இருக்குமே. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே குஷி தான் போல 2 பேத்துக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அது மூஞ்சில பார்த்தாலே தெரியுது. தோ ஸ்னேகாவே வந்துட்டா பாரு. வரட்டு அவகிட்ட பேசணும். ஐயோ குட்டி சூப்பரா இருக்கு. ஐயோ தங்கம், என்னடா எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா? இல்ல ரெடி, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கான். செல்லுக்குட்டி பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? டேய் தங்கம் எப்படி இருக்கீங்க? ஐயோ தங்கக்குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்கா. தங்கம் யார் வீட்டுக்கு வந்தீங்க? பக்கத்து வீட்டுக்கா? இல்லடி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. ஓ அப்படியே குட்டி, அம்மா கூட வந்தீங்களா? குட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கா தெரியுமா? இனிமே இங்க அடிக்கடி வந்துட்டு போ. அடிக்கடி இருக்குடி, அவ இங்கே இருக்க போறா. அப்படியேடா தங்கம். தங்கம் இங்கதான் இருக்க போறீங்களா? இங்கனா இங்க இல்லடி, ரூம்ல இருப்பா. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியா இருந்தடி. வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதில்ல கண்ணை எங்க வச்சு பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். கண்ணுல அறிவுல அதை யோசிச்சுட்டு இருந்தேன்டி. ஆமா அது என்னமோ உண்மைதாமா. ஆனா நீயுமானா? நானும் சொல்றேம்மா, அதுதான் உண்மை. ஆனா அமைதியா இரு. குழந்தை கூட பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கனா. ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கோம், அமைதியா இருங்க. ஆமாமா நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நேஹா அவங்களே என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? இதோ 5 நிமிஷத்துல வரமா, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, ஓகேடி. இந்த 2 அரை மண்டலுக்கு புரியாது கடைசி வரைக்கும், விட்டுரு. அமைதியா இருடி. கோன்னு சொல்லட்டுமா, நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்கடா. என் கண்ணே பற்றும் போல. குழந்தைக்கு நாளைக்கு சுத்தி போட வேண்டியதான். அம்மா சுத்தி போடணும். என்ன குட்டி சூப்பரா இருக்கா. ஆமாண்டா தங்கம். இங்க பாருங்க இங்க பாருடா. அவளுக்கு பார்க்கலாம் தெரியாதுடி, பிறந்து 1 வாரம் தான் ஆச்சு. அப்படியே தங்கம், அம்மா கூட வந்திருக்கீங்களா? சாரிடி குழந்தை பேசாத, உனக்கு பதில்
பதில் சொல்லாதடி, நான் தான் சொல்லணும். ஐயோ வாய மூடி கொஞ்ச நேரத்துக்கு. குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓய் குட்டி, இங்க பாரு குட்டி, இங்க பாரு. அக்கா பாரு குட்டி. நீ ஒன்னும் அக்கா இல்லடி. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. இந்த குழந்தைய கொஞ்சம் தூக்கேன். நானா பிறந்த குழந்தை எனக்கு தூக்க தெரியாதே. குழந்தைய தூக்குனதே இல்ல பாரு. ஒரு வாரம் தான் ஆச்சு. அவங்க அம்மா வந்து திட்டாங்கன்னா திட்டலாம் மாட்டேன், தூக்கேன். நீ கையை நீட்டு நானே குழந்தைய வச்சுடுறேன். அப்போ ஓகே கொடு. ஐயோ குட்டி, இந்த சின்ன குட்டி அழுகிறனால தான் அந்த குட்டி அழுகுதுங்களா? ஓ அதையாவது கண்டுபிடிச்சியா? சரி சரிடி. இந்த சின்ன குட்டி ஏன் நைட்டு அழுகுது? நைட்டு தூங்க மாட்டியா? நீ தூங்குறது இல்லாம அடுத்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன்ல? ஆமாமா அதேதான். அம்மா நீ உன் அம்மா வீட்ல தானே இருப்ப. அங்க அழுகிறது இங்க வரைக்கும் எப்படி கேக்குது? ஏன்னா குழந்தை இங்க தூங்குதுடி ஒரு வாரமா. ஓ ஒரு வாரமா தங்க இங்க தான் தூங்குறீங்களா? அம்மா எங்கடா? பக்கத்துலயே குத்துக்கல் மாதிரி நிக்கிறா, கடு தெரியல. அப்படியேடா தங்கம். அம்மா பக்கத்துல இருக்கா. ஸ்னேகா அம்மா நீ வீட்லோலியானே? ஜிம்முக்கு போனாடி ஓடி ஆயிட்டா. அன்பேன நான் ஒன்னு சொல்றேன்டா, உன் தங்கச்சிக்கு இப்ப வரைக்கும் அறிவில்லடா. ஸ்னேகா குழந்தை உன்னோடதா? மறுபடியும் இருந்து நான் ஆரம்பிக்க வைக்காதடி. வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டி. அவக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நான் சொல்லுறேன். ஆனா குழந்தை இருக்கு, குழந்தை அழுகுது, குழந்தை காதுல சொல்லு. தெளிவா சொன்னேன். என் குழந்தைங்களாம் நைட்டு தூங்குறதே இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் தூங்குங்க, இப்ப குழந்தை அழுகிறனால தூங்குறது இல்ல. இதை விட ஒரு மனுஷி எவ்வளவு தாண்டி தெளிவா சொல்றது. சும்மா விளையாடலாம்னு நினைச்சேன். டைரக்டா உன்கிட்ட ஸ்னேகா குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லணும் போலடி. அதான் சொல்லதான் எனக்கு போன் அடிச்சேன். அதுவும் கேட்கல. இப்போ நான் சொல்ல வரதையும் நீங்க புரிஞ்சுக்கல. உன்னோட குழந்தையாடி? ஐயோ முடியலடா. ஆமாண்டி லூசே. ஐயோ குட்டி, அப்ப இந்த வீட்டு தங்கம்மா நீ? அதே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? அம்மா குழந்தை பிறந்து இவ்வளவு ஆச்சு. 1 வீக் ஆயிடுச்சு மேடம். இங்க போன அந்த அன்னைக்கு நைட்டே வலி வந்துருச்சு. ஐயோ சே, குழந்தைய நாங்க தான் ஃபர்ஸ்ட் தூக்கணும்னு நினைச்சோம். ஆமா போ, ஒன்னும் பிரச்சனை இல்லடி. நாங்க 4 பேர் தான் குழந்தைய தூக்கி இருக்கோம். நீ 5ஆவதா வச்சுக்கோ. ஐயோ குட்டி சூப்பரா இருக்கு குட்டி. அதுவும் நீங்க எங்க வீட்டு தேவதைன்னு சொல்லிட்டாங்க பாரு. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆஹா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டேன். அதுதான் பார்த்தாலே தெரியுதேடி நல்லா இருக்கேன்னு. குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளெல்லாம் கணக்கு தெரிய மாட்டி, குழந்தையதான் கணக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாள் வயிற்றுக்குள்ளேயே வச்சு அவ பேசியிருப்பாளா? நாங்களும் பட்டு வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பேசியிருக்கோம். இப்ப பாரு என் பட்டு கிட்ட நேர்ல பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா போயிட்டே சொல்லிட்டியா? அவங்க கிட்ட சொல்லி பேசிதான் இங்க வந்திருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கடா. இனிமே 3 பேரு ரொம்ப ஜாலியா வீட்ல இருக்கலாம். ஆமாமா ரொம்ப ஜாலியா இருப்படி. நீ பாத்து கத்துக்கோ. இனிமே பாரு எப்படி இது பண்றோன்னு. 3 குட்டீஸ்ல நாங்க தான் பாத்துக்க போறோம். ஆமாமா எங்க கிட்ட விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. எங்களுக்கு அது நிம்மதிதான். நீங்க பாத்துக்கோங்க. பால் குடிக்கிற டைம் மட்டும் என்கிட்டயே ஸ்னேகா ஆட்டி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். மத்தபடி குழந்தைங்களை நீங்களே பாத்துக்கோங்க. அங்கோ இனிமே உங்க 3 பேத்தையும் நாங்க தான் பாத்துக்க போறோம். உங்களுக்கு இன்னும் 3 நாளா பெயர் வைக்க போறோம்டா. உனக்கும் சேர்த்து வச்சிடலாமா? வச்சிடலாம். ஆஹா நடத்துறீ நடத்து. சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். நல்ல பேரை நம்ம 3 நாள வச்சிடலாம். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ தங்கோ பிறந்திருக்க உனக்குமே சேர்த்து சரியா? அம்மா அப்பாவால பேர் யோசிக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இனிமே பட்டு குட்டுன்னு கூப்பிட வேணாம். அழகா உங்க பேர் வச்சு கூப்பிடலாம் தெரியுமா? ஆஹா ஷாயில குழந்தைய பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருந்தா. ஷாய் பார்த்தா ஹரி தூங்கிட்டா. எல்லாரும் குழந்தைய கொஞ்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வர. இந்நேரம் அவ பேசுறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எவ்வளவு முட்டாளா இருப்பீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. குறைஞ்சிருவீங்களா? சும்மா சந்தோஷப்படுத்தலாம், கொஞ்சம் மறைச்சு சொல்லலாம்னு பார்த்தோம். ஆனா 2 பேரும் கூமுட்டேன்னு தெரிஞ்சிச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுல ரொம்ப பேசாத. அதுலயே அவ குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்கா. அதுலயாவது உங்களுக்கு தெரிஞ்சிரும் நினைச்சு. அதுலயே நீங்க 2 பேரும் கூமுட்டதான். ரொம்ப பேசுறடி நீ. புரிஞ்சுக்காத. நீங்க ஓவர் பேசுறீங்களா? நாங்க நான் ஒரு வாரத்துக்கு இதே வச்சுதான் ஓட்ட போறேன் பாரு. பாப்பா பாப்பா போ. ஐயோ தங்கம் அவ அப்படிதான். நம்ம ஜாலியா விளையாடலாம் இருக்கு மேல. தூங்கலையா? முழிச்சிருக்க? தூங்கிட்டு தாண்டி இருந்தா. திடீர்னு எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நீங்களும் வேறேன்னு சொல்லிட்டீங்களா? அதனாலதான். சரி 3 குட்டீஸ் தூங்குறீங்களா? தூங்க வைக்கட்டுமா? ஆமாமா இன்னைக்கு நாங்க தூங்க வைக்கிறோங்கள. ஆஹா சரி சரி வாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பேசிட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ள குழந்தைங்களை தூங்க வைப்போம். இமையாக நான் இருப்பேன். சம்மதமா சம்மதமா.
இமைக்காமல் பார்த்திருப்பேன் சம்மதமா சம்மதமா கனவாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா கண்மூடி தவமிருப்பேன் சம்மதமா சம்மதமா ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திருப்பே சம்மதமா இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும் சம்மதமா